மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி செவ்வாயும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரனும் ஒன்றாக இணைந்து கடக ராசியிலே 4ஆம் இடத்திலே அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை பெற்றிருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இருக்கு. ஒரு சிலர் தங்களுடைய பழைய வண்டிகளை கொடுத்துவிட்டு புதிதாக வாங்குவார்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு இது மிக சிறப்பான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துகின்ற நாள். சிறு தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது மிக பெரிய அளவிலே சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கும் இந்நாளிலே முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா போன்றவர்களால் நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாள். ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் மகிழ்ச்சிகரமான நாளாக விளங்கும். மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் இப்பொழுது ரிஷபராசிக்கு ஏற்பட்டிருக்கிறது. எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழிலிலே உள்ள சுணக்கமான நிலையெல்லாம் மாறி நீங்கள் விரும்புகின்றார் போல உங்களுக்கு தொழில் அமையும். உத்தியோகத்திலே ஒரு சிலருக்கு சிறு மாற்றம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அது இடமாற்றமாக இருக்கலாம் அல்லது அலுவலகத்துக்குள்ளேயே வேறு ஏதாவது ஒரு துறைக்கு நீங்கள் மாற்றப்படலாம். டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்ஃபர், இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பொறுப்புகள் மாற்றி அமைக்கப்படலாம். அது போன்ற சில மாற்றங்கள் எல்லாம் அலுவலகத்திலே நிகழ்ந்தாலும் அது நன்மைக்காகத்தான் நடைபெறும் என்பதால் அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு சந்திரன் அமைந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். கடன் சுமை ஏதேனும் இருந்தால் அவற்றை எல்லாம் குறைத்து விடுவீர்கள். கடன் அடைகின்ற ஒரு நேரமாக இத்தருணம் விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் வலிமையான ஒரு நிலையிலே இருக்கின்றன, வலு சேர்க்கின்ற நிலையிலே இருக்கின்றன. குறிப்பாக ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. சுக்கிரன் சனியுடன் புதன் சேரும் பொழுது புதனுக்கு பலம் அதிகரிக்கும். புதன் சுக்கிரன் சூரியன் சேர்ந்தாலே அது ஒரு பெரிய யோகம். சூரியனுக்கு மிக அருகாமையிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் புதனும் சுக்கிரனும். பெரும்பாலான ஜாதகங்களிலே சூரியனோடு புதன், சூரியனோடு சுக்கிரன் அல்லது சூரியனோடு புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஒரே கட்டத்திலே சேர்ந்து இருப்பதை பார்க்கலாம். அத்தகைய சேர்க்கை பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும். கோசாரத்திலே அத்தகைய கிரக நிலவரம் ஏற்படும் பொழுது அந்த வகையிலே உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த வெள்ளிக்கிழமை விளங்குகின்றது. கடக ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி ராசியிலேயே வலுவான நிலையிலே இருக்கிறது. ஆட்சி பலத்தோடு சுட்சேத்திரமாக சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். கடகராசிக்கு யோகாதிபதியான பூரண சுபரான செவ்வாய் ராசியிலே இருக்கிறது. சந்திரன் செவ்வாய் சேர்க்கை என்பது கடகராசிக்கு ஒரு நன்மை செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே இந்நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லலாம். தொழில் தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் நல்ல வளர்ச்சி காண்பீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். வீடு, மனை, நிலம் போன்றவற்றை வாங்குவது அல்லது விற்பனை செய்வது போன்ற பணிகளிலே இப்பொழுது மும்முரமாக ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அது நடந்து முடிந்து நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு பலனை கொடுத்துவிடும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். பொருளாதார ரீதியாக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. விரையாதிபதி வலுவாக ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. எனினும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், சனி ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் சிம்ம ராசிக்கு இப்பொழுது அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். வழக்கு வியாஜ்யங்கள் எல்லாம் முற்றிலுமாக தீர்ந்துவிடும். கடன் தொல்லை இருந்தால் அவை இருந்த இடம் தெரியாத அளவிற்கு முற்றிலுமாக கடனை அடைத்து விடுவீர்கள்.
ஆரோக்கியத்திலே உள்ள சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம், குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல திடகாத்திரமான ஒரு ஆரோக்கியம் பெறுகின்ற ஒரு நேரம். ருணம், ரோகம், சத்ரு என்று சொல்லப்படுகின்ற மூன்றும் இல்லாத ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு நிலை சிம்ம ராசிக்கு ஏற்படும். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாள் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யும் அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி புதன் ராசியிலேயே உச்சம் பெற்று சுக்கிரன், சூரியன், சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறது. 16ஆம் இடத்திலே லாபாதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கன்னி ராசிக்கு இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலிலே நிலவி வந்த ஒரு சுணக்கமான நிலை மாறி நல்ல சரளமான போக்கு ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய இடங்களிலிருந்து வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். நீங்கள் கொடுக்க வேண்டியவர்களுக்கும் கொடுத்து விடுவீர்கள். கையிலே பணப்புழக்கம் அதிகமாகும். செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் தோன்றும். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே ஜீவனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ஆட்சி பலத்தோடு அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள் என்பதால் இந்நாளிலே மிகப்பெரியதொரு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி காண்பதைக் கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். உணவுத்துறை சம்பந்தப்பட்டவர்கள், உணவுத்துறையிலே பணிபுரிபவர்கள், மருத்துவத்துறை தொடர்புடைய தொழிலிலே உள்ளவர்கள், மருத்துவர்கள், மருத்துவமனை நிர்வாகிகள், பார்மசிட்டிக்கல் லைனிலே இருப்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் இந்நாளிலே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். பொருளாதார மேம்பாடு அவர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும். இந்நாளிலே குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்திலே ஏற்பட்ட பிரிவுகள் எல்லாம் நீங்கிவிடும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்கள். உங்கள் குடும்பத்திலிருந்து யாரேனும் பிரிந்து சென்றிருந்தால் அவர்கள் மீண்டும் வந்து விடுவார்கள். மனக்கசப்பு காரணமாக பிரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்றிருந்தாலும் சரி, இரண்டு விதமான பிரிவுகளும் மறைந்து பிரிவுகள் நீங்கி குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக சேர்ந்து இருக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் ஏராளமாக நடைபெறும். ராசி அதிபதியும் பாக்யாதிபதி சந்திரனும் ஒன்றாக இணைந்து கடகத்திலே சேர்க்கை பெற்றிருக்கின்ற ஒரு மிக சிறந்த கிரக அமைப்பு காரணமாக எதிர்பாராத நம்ப முடியாத சில நன்மைகள் எல்லாம் நடைபெறும். தனுசு ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பயணம் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் பஸ், ரயில் போன்றவற்றிலே பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் உங்களுடைய பர்ஸ் போன்ற பணம் வைக்கும் பை ஆகியவற்றை, பொட்டி ஆகியவற்றை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்நாளிலே நீங்கள் இயன்றவரை பணம் கொடுப்பது, வாங்குவது போன்ற மானிட்டரி டிரான்சாக்சன்ஸ் எல்லாத்தையும் குறைத்து கொள்ள வேண்டும். அனைத்து விதமான சண்டை சச்சரவுகளில் இருந்தும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் யாருடனும் விவாதிக்க கூடாது. இது ஒரு சந்திராஷ்டம நாள். அதிலும் விரையாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் வீண் செலவுகள் எல்லாம், வீண் விரயங்கள் எல்லாம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ஆண்களாக இருந்தால் மனைவி வீட்டாரால் நன்மை, பெண்களாக இருந்தால் கணவன் வீட்டாரால் நன்மை. சில பெண்கள் நினைத்துக் கொள்ளலாம், நன்மை வேணாம் சார், தீமை இல்லாம இருந்தா போறோம் மாமியாரால அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க. ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் காசிக்கு போலான்னு சொல்லி மகனும் மருமகளும் கூப்பிட்டாங்க. இந்த அம்மா வரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏம்மா அவங்க காசிக்கு கூப்பிடுறாங்களே, போயிட்டு வர்றது தானே அப்படின்னு. இல்லை, காசிக்கு போனால் எதையா விட்டு வரணுமா, என் மருமகள் என்ன விட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணுறா, அதுக்கு தான் நான் போகமாட்டேங்கிறேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இந்த மாமியார் மருமகள் சண்டை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. முன்பெல்லாம் தான் அது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த மாடர்ன் டேஸ்லயும் அது இன்னும் அதிகமாக தான் இருக்கு.
அது போன்ற தொல்லைகள் எல்லாம் இல்லாமல் இந்த மகர ராசி பெண்கள் எல்லாம் இந்நாளிலே மகிழ்ச்சியாக மாமியார் என்பவரை ஒரு தோழி போல கருதி அன்போடு பழகுகின்ற ஒரு நாளாக விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 6ஆம் இடத்து சந்திரன் என்பது அற்புதமான நன்மை செய்யும். ஆறுக்குடையவன் 6ஆம் இடத்திலே வலுப்பெற்றதால் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி வலுப்பெற்று விட்டான் என்று நினைக்க வேண்டாம். கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்பொழுது அது மிக அற்புதமான நன்மைகளை எல்லாம் செய்யும் என்கின்ற காரணத்தினால் இந்நாளிலே உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். தொழில் தொடர்பான புதிய முயற்சிகளிலே இறங்கினால் அது வெற்றிகரமாக நடைபெறும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக அவர்கள் மகிழ்ச்சியாகும்படி சந்தோஷமாக இருக்கும்படி செய்வீர்கள். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5க்குடைய சந்திரனும் 9க்குடைய செவ்வாயும் ஒன்றாக 5ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய முயற்சிகளில் எல்லாம் இறங்கி அவற்றை சாதிக்க முடியுமா என மலைத்து போய் நின்று கொண்டிருந்தவர்களெல்லாம் இந்நாளிலே வெற்றிகரமாக சாதித்து விட்டோம் என பெருமிதம் கொள்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும்.